ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பியூர்லி தக்காளி சாதம் தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன பியூர்லி தக்காளி சாதம்னு கேட்குறீங்களா? நம்ம எல்லாத்துலேயுமே ஹோல் கரம் மசாலா போட்டு செஞ்சிடறோம். அதனால் இதில் எதுவுமே ஆட் பண்ணாத ஃபுல் அண்ட் ஃபுல் தக்காளி சாதம் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கோங்க. நல்லா பெரிய பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியாக ஒரு 5லேருந்து 6 தக்காளி எடுத்துருக்கேன் நான். அதையும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ தக்காளியும் நல்லா ஸ்லைஸ் பண்ணியாச்சு. ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. 5 to 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளேயே நீல வாக்கில் கீரை வச்சுருக்க 2 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலரி விடுங்க. இதுக்குள்ளேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வதங்கும். அதையும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். இதை பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமும் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதில் எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ நார்மலாக சாப்பாட்டுக்கு ஊற வைக்கிற அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ அரிசி ஆட் பண்ணி இதில் நல்லா கலரி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1க்கு 2 தண்ணி ஊற்றுறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இதை நல்லா கலரி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பாருங்கள். எனக்கு உப்பு பத்தில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டாக இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் விட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்குங்க. பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ரைஸ் உதிரியாக சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. For more information, descriptionல ஆப்போட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.